கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய முதல் பிரச்சனை என்ன? எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்காததுதான் முதல் பிரச்சனையே. அருமையானவர்களே கவனியுங்கள், அன்புதான் விசுவாசத்தையே இயக்குகிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், தேவனை அறிகிற அறிவுக்குள்ளேதான் சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு அடங்கி இருக்கிறது. எனவே புதிய ஏற்பாடு நம்மை நீதிமான் என்று தான் சொல்லுகிறதே தவிர நம்மை நீசன் என்று சொல்லவில்லை. நம்முடைய தேவன் ஜீவனை எடுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் நமக்காக ஜீவனையே கொடுத்தது. இருதயத்தை காத்துக்கொள்ளாமல் விசுவாசத்தை செயல்படுத்த முடியாது. நம்முடைய தேவன் நம்மை வியாதியாக்குகிறவர் அல்ல, நம்முடைய தேவன் நம்மை சுகமாக்குகிறவர். விசுவாசம் எங்கே இருந்து வேலை செய்யும்? விசுவாசம் மன்னிக்கிற இருதயத்திலிருந்து தான் வேலை செய்யும். அருமையானவர்களே கவனியுங்கள், பரிசுத்தம் உள்ள இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் வேலை செய்யும். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியனாகிய ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். கடந்த பல வாரங்களாக நேம்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய நாமங்கள், தேவனுடைய நாமங்களை குறித்து நாம் செவ்வாய்க்கிழமை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. ஏலோஹிம், எல் ஷடாய், எபனேசர், எல் ரோகி, யெகோவா ஈரே, யெகோவா ரோகி, யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம், யெகோவா சபயோத், யெகோவா ஷிக்கேனு, இமானுவேல், இயேசு என்று இப்படி நம்முடைய தேவனுக்கு சத்திய வேதத்திலே அநேக நாமங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய கேரக்டரை, அவருடைய சுபாவத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவருடைய ஒவ்வொரு நாமமும் அவருடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவரால் என்ன செய்ய முடியும் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு நல்லவர், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் எவ்வளவு உண்மையுள்ளவர் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அவர் எவ்வாறு நம்மை போஷிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பாதுகாக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை பராமரிக்கிறார், அவர் எவ்வாறு நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் இந்த நாமங்கள் நமக்கு தெளிவாய் வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, இதிலே ஒரு சில நாமங்களை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து தியானித்தோம். கடந்த 2 வாரங்களாக யெகோவா ஏஷர் என்கிற நாமத்தை குறித்து நாம் பார்த்து தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இன்னொரு நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற நாமம் என்னவென்று சொன்னால், யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெகோவா சபயோத், யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். மறுபடியும் இந்த வசனத்தை நாம் வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். இங்கே எல்கானா என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எல்கானா பாருங்க, வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய், சீலோவிலே இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் சேனைகளின் கர்த்தரை அவன் பணிந்து கொண்டு வருவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சேனைகளின் கர்த்தருக்கு பலியிட்டு வருவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே கவனியுங்கள், இங்கே சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த இடத்திலே ஜெகோவா சபயோத் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டு
பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. யெகோவா சபயோத் என்கிற ஒரு எபிரேய பதம் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, யெகோவா சபயோத் என்றால் என்ன அர்த்தம்? யெகோவா சபயோத் என்றால் என்ன பொருள்? யெகோவா சபயோத் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், the Lord of hosts என்று அர்த்தம். the Lord of armies என்று அர்த்தம். சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம். படைகளின் இறைவன் என்று அர்த்தம். ஒரு இராணுவத்தை வழி நடத்துகிற ஒரு தளபதி என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்றால் சேனைகளுக்கெல்லாம் கர்த்தர் என்று அர்த்தம். ஆயிரமான தூதர்களுக்கெல்லாம் இவரே கர்த்தர் என்று அர்த்தம். கோடியான தேவ தூதர்களுக்கெல்லாம் இவரே கர்த்தராயிருக்கிறார், இவரே ஆண்டவராயிருக்கிறார் என்று அர்த்தம். எத்தனை பேருக்கு புரிகிறது? சேனைகளின் கர்த்தர், the Lord of hosts, the Lord of armies என்று அர்த்தம். படைகளின் இறைவன், சேனைகளின் கர்த்தர் என்று அர்த்தம். அவரிடத்திலே ஏராளமான சேனைகள் இருக்கிறது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யெகோவா சபயோத் அல்லது சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த வார்த்தை, இந்த நாமம் சத்திய வேதத்திலே எத்தனை முறை வந்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 270 முறை வந்திருக்கிறது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனை முறை வந்திருக்கிறது? 270 முறை. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், யெகோவா சபயோத், யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமம், இந்த வார்த்தை பாருங்க சத்திய வேதத்திலே பாருங்க 270 முறை வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த நாமம் சத்திய வேதத்திலே முதல் முறையாக எங்கே வந்திருக்கிறது என்றால், எல்லாம் இருக்கிறீங்களா? முதல் முறையாக எங்கே வந்திருக்கிறது என்று சொன்னால் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில்தான் இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த நாமம் முதல் முறையாக வந்திருக்கிறது. யெகோவா சபயோத் என்கிற நாமம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில்தான் முதல் முறையாக வந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் என்கிற இந்த நாமத்தை முதலாக அழைத்த நபர் யார் என்றால், இது ரொம்ப முக்கியம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் என்கிற இந்த நாமத்தை முதலாக அழைத்த நபர் யார் என்று சொன்னால், எல்கானாவின் முதல் மனைவியாகிய அன்னாள் தான் சேனைகளின் கர்த்தாவே என்று முதல் முறையாக அழைத்தாள் என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, கவனியுங்கள். அவர் நாமம் யெகோவா சபயோத் தான். ஆனால் முதலில் யெகோவா சபயோத் என்று அழைத்தவள் யார் என்று சொன்னால், அன்னாள் என்கிற இந்த எல்கானாவின் முதல் மனைவிதான் சேனைகளின் கர்த்தாவே என்று முதலாக அழைத்த நபராகும். வாசிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரக்கண் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். ஒரு பொருத்தனை பண்ணினாள். இங்கே எல்கானாவின் முதல் மனைவியாகிய அன்னாள், அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எவ்விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறாள்? எந்த நாமத்தை சொல்லி அவள் கூப்பிடுகிறாள்? சேனைகளின் கர்த்தாவே. அவர் நாமம் சேனைகளின் கர்த்தர் தான், யெகோவா சபயோத்து தான். ஆனால் சத்திய வேதத்திலே முதல் முறையாக, இதுக்கு முன்னதாக மோசேயோ
ஆபிரகாமோ வேற யாரும் என்ன செய்யல, இந்த நாமத்தை உச்சரிக்கல, இந்த நாமத்தை சொல்லி கூப்பிடல, இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கல. முதல் முறையாக அன்னாள் தான் இந்த நாமத்தை சொல்லி அவள் விண்ணப்பம் பண்ணுகிறதை, ஜெபிக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தாவே, அடியாளை நினைத்தருளும், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அவளை உமக்கே என்ன செய்வேன், நான் கொடுப்பேன் என்று அவள் இங்கே பொருத்தனை பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்னாளுக்கு குழந்தை இல்லை. கானானியர்கள் மத்தியிலே பாருங்க சில காரியங்கள் அங்கே இருந்து வந்தது. மனைவிக்கு குழந்தை இல்லைன்னா அவளே தன்னுடைய சகோதரிய தன்னுடைய புருஷனுக்கு திருமணம் முடித்து கொடுத்துடணும். இது கானானியர்கள் மத்தியில் இருந்த ஒரு வழக்கமாக இருந்தது. எனவே தான் பாருங்க, ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் குழந்தை இல்லாத உடனேயே சாராள் என்ன பண்ணிட்டா, வீட்டில் இருக்கிற ஆகாரை கூப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கு என்ன செஞ்சுட்டா, திருமணம் முடித்து வச்சுட்டா. அங்கே தான் நீ பாருங்க இஸ்மவேல் பிறக்கிறான். இது கானானியர்கள் மத்தியில் இருந்து வந்த ஒரு வழக்கம். ஏன்னா குழந்தை இல்லைன்னா ஒரு மாதிரியா பேசிடுவாங்க. இன்றைக்கு பாருங்க நம்முடைய சமுதாயத்திலும் கூட அப்படி தான், குழந்தை இல்லைன்னா ஒரு மாதிரியா பேசிடுவாங்க. அதனால் பாருங்க அந்த நாட்களில் கானானியர்கள் மத்தியில் குழந்தை இல்லைன்னா உடனே கூட பிறந்த சகோதரியை என்ன செஞ்சுறது, கூப்பிட்டு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்து தன்னுடைய புருஷனுக்கு அவன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்த என்ன செய்யட்டும், சந்ததி உண்டாகட்டும்னு சொல்லி. இங்கே பாருங்க அன்னாளுக்கு அநேக வருஷங்களாய் குழந்தை இல்லை. எனவே இந்த அன்னாள் என்ன பண்ணிட்டா, கூட பிறந்த சகோதரியையே தன்னுடைய புருஷன் எல்கானாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சிட்டா. தங்கச்சி பேர் பெனினாள். அவளுக்கு அநேக பிள்ளைகள் இருக்கிறது, இவளுக்கோ குழந்தையே இல்லை. இந்த சூழலில் வருஷம் பாருங்க சீலோவாவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு எல்கானாவும் அவனுடைய 2 மனைவிகளும் பெணினால் பெற்றெடுத்த பிள்ளைகளும் சேர்ந்து வருஷம் சீலோவாவில் இருக்கக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் அங்கே பலியிட்டு பாருங்க பொருத்தனைகளை நிறைவேற்றி விட்டு அவர்கள் திரும்பி வருவார்கள். வருஷம் இப்படி வருஷம் போகும் பொழுது ஒரு டைம் அவன் என்ன பண்றா, கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே போய் அங்கே ஜெபிக்கிறாள். சேனைகளின் கர்த்தாவே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுப்பீரானால் அவனை உமக்காகவே என்ன செய்வேன், நான் ஒப்பு கொடுப்பேன், உமக்கே ஊழியத்துக்கு நான் கொடுப்பேன் என்று அவள் இங்கே பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவள் ஜெபித்ததுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுத்தார், என்ன நடந்தது என்பதை குறித்தெல்லாம் அடுத்த வாரத்தில் நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இதை தொடர்ந்து மற்ற காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஆகவே சேனைகளின் கர்த்தாவே, யெகோவா சபையோத் என்கிற இந்த நாமத்தை சத்திய வேதத்திலே முதல் முறையாக உச்சரித்தது, சொன்னது, அழைத்தது யார் என்று சொன்னால் எல்கானாவின் முதல் மனைவியாகிய அன்னாள் தான் அழைத்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பரலோகத்திலே ஒரே ஒரு சத்தம் அங்கே தொனித்து கொண்டே இருக்கிறது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் பாருங்க, அங்கே சலபுலான்னு சொல்லி பேசுறதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே எல்லாம் பிறகு கரெக்டாக நடக்குது. பரலோகத்தில் தேவாதி தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆயிரமான கோடி தேவதூதர்கள் அங்கே தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே ஒரே ஒரு சத்தம் பல ஆண்டுகளாக தொனித்து கொண்டே இருக்கிறது என்று சத்திய வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அது என்ன சத்தம் அங்கே தொனித்து கொண்டே இருக்கிறது? வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்சியை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். பரலோகத்திலே அங்கே நடந்து கொண்டிருக்கிற ஒரு காட்சி குறித்து இங்கே ஏசாயா அவர் கண்ணார கண்டு இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒருவரை ஒருவர் என்ன செய்தார்களாம்? கூப்பிட்டு சொன்னார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். பரலோகம் ஏன் பரலோகமாக இருக்குதுன்னா இதனால தான்.
அங்கே தேவாதி தேவன் என்ன செய்கிறார்? ஆட்சி செய்கிறார். யார் ஆட்சி செய்கிறார்? தேவாதி தேவன் ஆட்சி செய்கிறார், ஆளுகை செய்கிறார். அவர் அங்கே சிங்காசனம் வீற்றிருக்கிறார். எல்லா தேவதூதர்களும், கோடா கோடியான தேவதூதர்கள் எல்லாரும் இந்த ஒரே சத்தத்தை அவர்கள் பாருங்க தொனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, கோடா கோடி வருஷங்களாக இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவேதான் பரலோகமாய் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆமென். இதுவரைக்கும் எத்தனை புரிகிறது? அப்போ உங்கள் வீட்டில் இப்படிப்பட்ட சத்தங்கள் என்ன செய்யணும்? தொனித்து கொண்டே இருக்கணும். சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்று நீங்க அடிக்கடி என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லணும். இந்த நாமத்தை என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். யெகோவா சபையோத்தே நீர் பரிசுத்தர், யெகோவா சபையோத்தே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே படைகளின் இறைவனே நீர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், நீர் பரிசுத்தர் என்று என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும், உச்சரிக்க வேண்டும். கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்திலே வியாதிக்கு இடம் இருக்காது. ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்திலே தரித்திரம் இருக்காது. கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்திலே தீமைகள் இருக்காது. கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்திலே பலவீனங்கள் இருக்காது. கர்த்தர் ஆளுகை செய்கிற இடத்திலே குழப்பங்கள் என்ன செய்யாது? இருக்காது. எல்லாம் என்ன செய்யும்? ஒழுங்குங்கிறமும் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். எதற்கு இடம் கொடுக்கணும்? கர்த்தர் ஆளுகை செய்வதற்கு. கர்த்தர் எப்போ ஆளுகை செய்வார்? உங்க வாயினால நீங்க அவருக்கு என்ன செய்யணும்? அனுமதி கொடுக்கணும். சேனைகளின் கர்த்தாவே யெகோவா சபையோத்தே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று உங்க வீடுகளிலே நீங்கள் உச்சரிக்கும் பொழுது யெகோவா சபையோத் சேனைகளின் கர்த்தர், படைகளின் இறைவன் அவர் என்ன செய்வார்? ஆளுகை செய்வார். எல்லாம் ஒழுங்கும் கிரமமா என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அங்கே நடக்க ஆரம்பிக்கும். ஆமென். சரி, இப்பொழுது ஒரு சில வசனங்களை நாம் சத்திய வேதத்திலே வாசிப்போம். சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் யார் என்றால், அவர் நுகங்களை முறிக்கிறவர் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் யார்? யெகோவா சபையோத் யார்? நுகங்களை முறிக்கிறவர். வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை என்ன செய்தேன்? முறித்தேன். இங்கே சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன் என்று சொல்லுகிறார். 4வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 28:4. யோயாக்கீன் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவுடைய ராஜாவையும் பாபிலோனுக்கு சிறையாக கொண்டு போகப்பட்ட யூதர் அனைவரையும் நான் இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன் என்று சொன்னான். உடைப்பேன் என்றார் என்று சொன்னான். அருமையானவர்களை கவனியுங்கள். 4வது வசனத்திலே சொல்லுகிறார், பாபிலோன் ராஜாவின் நுகத்தை உடைப்பேன். இங்கே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாபிலோன் ராஜாவின் நுகத்தை முறித்தேன். முறித்தேன், உடைத்தேன், உடைப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8வது வசனம். அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வது இல்லை. அந்நாளில் நான் அவன் நுகத்தை என்ன செய்வேன்?
உடைப்பேன் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். இந்த வேத வசனத்தை வேத வல்லுனர்கள் டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று அழைக்கிறார்கள். டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொல்லுகிறார்கள். சரி, டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்றால் என்ன அர்த்தம்? டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொன்னால் என்ன பொருள்? டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட் என்று சொன்னால் இரட்டை நிறைவேற்றம் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் சொல்லப்படுகிற இரண்டு செய்திகள் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் சொல்லப்படுகிற இரண்டு காரியங்கள் என்று அர்த்தம். ஒரே நேரத்தில் இரு நபர்களை குறித்தோ அல்லது இரு கூட்டத்தாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிற செய்தி என்று அர்த்தம். எனவே இங்கே இந்த வசனத்திலே ரெண்டு நபர்களை பற்றி காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட், இரட்டை நிறைவேற்றம். ஒரே நேரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு செய்திகள், ரெண்டு நபர்களை குறித்தோ ரெண்டு கூட்டத்தாரை குறித்தோ சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் என்று அர்த்தம். அப்ப இந்த வசனத்திலே யாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ரெண்டு நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்குதுன்னா அப்ப யாரையும் குறித்து இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று, பாபிலோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக சாத்தானை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஒன்று பாபிலோன் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு பெயர் தான் இரட்டை நிறைவேற்றம், டபுள் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரே நேரத்தில் ரெண்டு நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை போல வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். எனவே சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் இருக்கிற பாபிலோனின் ராஜாவின் நுகத்தை, அதாவது அடிமைத்தனம் என்கிற நுகத்தை நான் முறிப்பேன், நான் உடைப்பேன், நான் தகர்த்து போடுவேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சாத்தானின் நுகமாகிய வியாதியை நான் முறிப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். சாத்தானின் நுகமாகிய கடன் பிரச்சனையை நான் முறிப்பேன் என்று அவர் இங்கே சொல்லுகிறார். சாத்தானின் நுகமாகிய அடிமைத்தனத்தையும் நான் என்ன செய்வேன்? முறிப்பேன். சாத்தானின் நுகமாகிய தீமையை, பலவீனத்தை, தரித்திரத்தை நான் முறிப்பேன், உடைப்பேன் என்று கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், சாபங்களை முறிக்கிறவர், அடிமைத்தனத்தை முறிக்கிறவர், வியாதியை முறிக்கிறவர், தீமையை முறிக்கிறவர், அடிமைத்தனத்தை முறிக்கிறவர், மந்திரவாதங்களை முறிக்கிறவர், செய்வனைகளை முறிக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் யாரு? வியாதிகளை முறிக்கிறவர். ஆமென். உன் நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவ பாருங்க, அடிமைத்தனம் என்கிற நுகம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே 430 வருடங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். கர்த்தர் பாருங்க, அந்த எகிப்தின் பார்வோனின் ராஜாவினுடைய அந்த நுகத்தை முறித்து, அந்த நுகத்தை உடைத்து, அந்த அடிமைத்தனம் என்கிற நுகத்தை முறித்து, ஓங்கிய புயத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் இஸ்ரவேல் மக்களை என்ன செய்தார்? வெளியே கொண்டு வந்தார். பல வருடங்கள் கழித்து இங்கே இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனுடைய ராஜாவின் பாருங்க அடிமைத்தனத்துக்கு கீழாக இருந்தார்கள். பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சார் என்பவனுடைய அந்த அடிமைத்தனத்துக்கு கீழாக 70 வருடங்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் அங்கே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். எனவே கர்த்தர் என்ன சொல்றாரு? பாபிலோன் ராஜாவினுடைய அந்த அடிமைத்தனத்தை நான் என்ன செய்வேன்? முறிப்பேன், தகர்ப்பேன், முறித்து எறிவேன், உங்களை விடுதலையாக்குவேன். நீங்கள் மறுபடியுமாக கானான் தேசத்துக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்வீர்கள்? திரும்பி வருவீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். எனவே ஒரே நேரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ரெண்டு செய்திகள் இங்கே பாபிலோன் ராஜாவை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தானை குறித்தும்
சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தர் பாபிலோன் ராஜாவினுடைய அடிமைத்தனத்தை முறித்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாய் தங்கள் சொந்த தேசத்துக்கு திரும்ப பண்ணினாரோ அதை போலவே கர்த்தர் யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர், சாத்தானுடைய அடிமைத்தனமாகிய அந்த பாவம் என்கிற அந்த அடிமைத்தனத்தை முறித்து, சாபம் என்கிற அந்த அடிமைத்தனத்தை முறித்து கர்த்தர் மக்களை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். ஆமென். தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்கிறார்? அவர் கொண்டு வருகிறார். மக்களை என்ன செய்கிறார்? வாழ வைக்கிறார். மக்கள் பாருங்க, பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ளே கிடக்கிறதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். மந்திரவாதம் என்கிற அடிமைத்தனம், செய்வனை, பிள்ளி சுனியங்கள், மாந்திரிக வேலைகள், மருந்து வேலைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் பாருங்க அவங்க அடிமைப்பட்டு கிடக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசு அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தை முறிக்கிறவர். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கலாம். பாவம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, சாபம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, வியாதி என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, தரித்திரம் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே, பிள்ளி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரி வேலைகள், செய்வினைகள் என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்வீர் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யாகவே அந்த அடிமைத்தனத்தை முறித்து உங்களை விடுதலையாக்குவார். உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார், உங்களுக்கு சமாதானத்தை தருவார், உங்களை வாழ வைப்பார். எனவே இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே எனக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தீர். உம்மை என்னுடைய ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், என் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், என் வாயினாலே நீரே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடுங்கள், அழைப்பு கொடுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா அடிமைத்தனத்தையும் முறித்து உங்களை விடுதலையாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார், உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவார். ஆமென். ஆகவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், யெகோவா சபயோத் யார் என்றால், நுகங்களை முறிக்கிறவர். ஆமென். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் யார் என்றால், வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சேனைகளின் கர்த்தர் யார்? யெகோவா சபயோத் யார்? வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வருஷிக்க பண்ணுகிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். படைகளின் இறைவன் சொல்லுகிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத் சொல்லுகிறார். யார் சொல்றா? சேனைகளின் கர்த்தர், படைகளின் இறைவன் யெகோவா சபயோத் சொல்லுகிறார். சரி, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு தெரியுமா? என் ஆலயத்திற்கு தசம பாகங்களை கொண்டு வாருங்கள், என் ஆலயத்தில் உள்ள பண்டக சாலைக்கு தசம பாகங்களை, காணிக்கைகளை கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறார். சரி, எதற்காக தசம பாகங்களை, காணிக்கைகளை ஆலயத்தில் இருக்கக்கூடிய பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார் என்றால், உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவதற்காக, உங்களை பழுகி பெருக பண்ணுவதற்காக, உங்கள் விளைச்சலை பட்சித்து போடுகிறவனை நான் கண்டிப்பதற்காக, உங்களுக்கு அமோக விளைச்சலை கொடுப்பதற்காக, அபாரமான பொருளாதார அறுவடையை கொடுப்பதற்காக நீங்கள் தசம பாகங்களை, காணிக்கைகளை என்னுடைய ஆலயத்துக்கு, நான் என் இரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபைக்கு கொண்டு வாருங்கள் என்று யெகோவா சபயோத், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதோ யாரோ ஒரு சாதாரண மனுஷன் சொல்லல, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யெகோவா சபயோத் சொல்லுகிறார்.
படைகளின் இறைவன் சொல்லுகிறார். ஆமென். எனவே சேனைகளின் கர்த்தர் மேலே விசுவாசம் வைத்து, யார் மேலே விசுவாசம் வைத்து? சேனைகளின் கர்த்தர் மேலே, யெகோவா சபையோத் மேலே விசுவாசம் வைத்து தசம பாகங்களை, காணிக்கைகளை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள். அவர் வானத்தின் மதகுகளை திறந்து ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமென். பட்சித்து போடுகிறவனை அவர் கண்டிப்பார். கடனை அடைத்து முடிக்க அவர் கிருபை செய்வார். அவர் புதிய வாசல்களை திறப்பார். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? வானத்தின் பலகணிகளை திறந்து, பலகணினா ஜன்னல்னு அர்த்தம். தமிழில் அவ்வளோ நல்லா இல்லை, பலகணின்னு போட்டாங்க. ஆனால் மற்ற மொழிபெயர்ப்புகளில் எப்படி வந்திருக்குதுன்னா, வானத்தின் மதகுகளை திறந்து. எதை திறந்து? மதகுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? வைகை டேமுக்கு போனீங்கன்னா அங்கே ஜன்னல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க, மதகு தான் நெசிச்சிருப்பாங்க, வச்சுருப்பாங்க. இங்கே இந்த சோத்துப்பாறை டேமு, நிறைய 2-3 டேமு தேனி மாவட்டத்தில் இருக்குது பாருங்கள். இந்த டேம்லாம் அவங்க ஜன்னல் வைக்கல, எதை வச்சிருக்கிறாங்க? மதகுகளை வச்சிருக்கிறாங்க. மதகை திறந்து விட்டா சொல்றாங்க இல்லையா, 1000 கன அடி தண்ணி, 2000 கன அடி தண்ணி, அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. 3000 கன அடி தண்ணி திறந்து விட்டுருக்கிறாங்க. மக்கள் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸா வருது, அவ்வளோ வேகமா வருது, அவ்வளவு அதிகமா வருது. கர்த்தர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தராகிய நான் சொல்றேன், ஓம் பொருளாதாரத்தில், ஓம் குடும்பத்தில், ஓம் பண விஷயத்தில் நான் அற்புதத்தை செய்வதற்காக என் மேலே விசுவாசத்தை வச்சு, என் மேலே கண்ணை பதிச்சு, உன் சம்பாத்தியத்தில் 10% எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய ஆலயத்தில் என்ன செய்ய, நீ செலுத்து. என் ஆலயத்துக்கு கொண்டு வா, என்னுடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய பண்டக சாலைக்கு கொண்டு வா. வானத்தில் நான் ஏராள மதகுகளை வைத்திருக்கிறேன். மதகுகளை நான் வச்சிருக்கிறேன், ஏராளத்தை நான் வச்சிருக்கிறேன். நான் வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும், வைக்கிறதுக்கு இடமே இருக்காது. எல்லாம் இருக்கிறீங்களா? வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. ஒரு காலத்தில் யோசிக்கிறோம், வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, வீடு வெறிச்சோடி கிடக்குதேன்னு. கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா தசமபாகத்தை காணிக்கையை கொண்டு வா. வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். பொருட்களாலே, சகலவித பொருட்களாலே உன்னுடைய வீடு என்ன செய்திருக்கும்? நிறைந்திருக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு? பட்சித்து போடுகிறவனை நான் என்ன செய்வேன்? உங்கள் நிமித்தமாய் கண்டிப்பேன் என்று 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பட்சித்து போடுகிறவனை, பட்சித்து போடுகிறவைகளை கிடையாது, பட்சித்து போடுகிறவனை. பிசாசு பாருங்க, நம்முடைய சம்பாத்தியத்தை, நம்முடைய பொருளாதாரத்தில் பாருங்க, அதில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்க்குறான், அதில் வந்து ஒரு இழப்பை ஏற்படுத்த பார்க்குறான். சம்பாதிக்கிற பணமெல்லாம் விரயமாக போகும்படியாக பண்ணுறதுக்கான முயற்சிகளை பண்ண பார்க்குறான். அதில் ஒரு அழிவை ஏற்படுத்த பார்க்குறான், அதில் ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்த பார்க்குறான். எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, உங்கள் மித்தம் நான் என்ன செய்வேன்? அவனை கண்டிப்பேன். ஆமென். நஷ்டம் வராதபடி, இழப்பு வராதபடி, நாசமோசங்கள் வராதபடி நான் பார்த்துக்கிறேன். நான் யாருன்னா, சேனைகளின் கர்த்தர், யெகோவா சபையோத். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்ன செய்வேன்? ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஆமென். ஆகவே சேனைகளின் கர்த்தர் மேலே கண்களை பதித்து, கல்வாரி சிலுவையின் மேலே கண்களை பதித்து, அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயத்தின் மேலே கண்களை பதித்து, அவருடைய வார்த்தையின் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே கண்களை பதித்து பாருங்க. நம்முடைய சம்பாத்தியத்திலே 10% என்ன செய்ய எடுத்து கொண்டு வர வேண்டும். காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். கர்த்தருடைய கரத்தலை கொடுக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய கரத்தலை கொடுக்கிறேன்பா. சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய கரம் பெருக்குகிற கரம். 5 மீனை பெருக்கி 5000 பேருக்கு அதிகமானோரை போஷித்த உம்முடைய கரத்திலே என்னுடைய தசமபாகத்தை காணிக்க நான் கொண்டு வருகிற ஆண்டவரே, இதை பெருக்கி தாரும். மிச்சம் எடுக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எல்லா கடனை அடைத்து முடிக்க எனக்கு கிருபை செய்யும். கந்து வட்டியை அடைச்சு முடிக்க, நகைக்கடனை அடைச்சு முடிக்க,
எல்லா இஎம்ஐ பிரச்சனைகளை அடைச்சு முடிக்க எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சேனைகளின் கர்த்தர் மேலே கண்களை பதித்து, யெகோவா சபையத் மேலே கண்களை பதித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். சேனைகளின் கர்த்தாவே, நீர் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என்னை ஆசீர்வதிக்கிறீர். பட்சித்து போடுகிறவனை என் நிமித்தமாக கண்டிக்கிறீர். எனக்கு வர வேண்டிய லாபங்கள், அறுவடைகள், பணங்கள், எல்லா விளைச்சல்களும் சரியான நேரத்துக்கு எனக்கு வருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தேவதூதர்கள் எல்லா பலனையும் என்னுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். இப்படிப்பட்ட விசுவாசத்தில் என்ன செய்யணும்? தசமபாகத்தை காணிக்க கொண்டு வந்து செலுத்தணும். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அது மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தர் யார் என்றால், யெகோவா சபையோத் யார் என்றால், நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. யெகோவா சபையோத் யார்? சேனைகளின் கர்த்தர் யார்? நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் விருந்துக்கெல்லாம் போயிருக்கிறீங்க? கல்யாணம் முடிச்ச புதுசில் அந்த பொண்ணு மாப்பிள்ளை என்ன செய்வாங்க? விருந்துக்கு கூப்பிடுவாங்க. நல்ல ஆட்டுக்கறி, நல்ல முயல் கறி எல்லாத்தையும் போட்டு வச்சு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுத்து நல்லா சாப்பிட வச்சு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க? அனுப்பிச்சி வைப்பாங்க. இன்னும் சில கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வைப்பாங்க. சில நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க, அதிகாரிகளை விருந்துக்கு என்ன செய்வாங்க? கூப்பிடுவாங்க. சில சமயங்களில் சாதாரண நிலைமையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரே வருத்தம், நம்மளை யாரும் விருந்துக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை யாரும் விருந்துக்கு அழைக்க மாட்டேங்கிறாங்களே. சிலருக்கு விருந்தின என்னன்னு தெரியாது. கர்த்தர் சொல்றாரு, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு, யெகோவா சபையோத் சொல்றாரு, நான் உனக்கு விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் உனக்கு விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீ 1000 பேருக்கு என்ன செய்யலாம்? விருந்து கொடுக்கலாம். அப்படிப்பட்ட உயர்வு என்ன செஞ்சிருக்கிறேன்? நான் உனக்கு வச்சிருக்கிறேன். எனவே இலக்கரிச்சு போகாத, இலக்கரிச்சு போகாத, தொய்ந்து போகாத, மனதை தளர விட்டுறாத. சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபையோத் நான் உங்கூட என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்? விருந்த ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. எங்கே மேய்த்து? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை, விருந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். ஆமென். கர்த்தர் பாருங்க, நமக்கு என்ன செய்திருக்கிறாரு? விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆசீர்வாதங்களை கல்வாரி சிலுவையின் மூலமாய் சம்பாதித்து என்ன செய்திருக்கிறார்? அங்கே வைத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு தான். இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். செழிப்பான விருந்தை, கொழுமையான விருந்தை அவர் என்ன செய்திருக்கிறார்? ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் மலையிலே ஜனங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ளதுமான பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். அடே அப்பா, எப்படிப்பட்ட விருந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அது கொழுமையான பதார்த்தங்களும், கொழுமையான, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, நெய்யா ஊற்றி செஞ்சு வச்சிருக்காங்கப்பா. நெய்யிலே செஞ்சிருக்கிறாங்க இவ்வளவு பலகாரத்தையும். டால்டா கிடையாது, நெய்யில என்ன செஞ்சிருக்கிறாங்க? செஞ்சிருக்கிறாங்க. மணக்குது, டேஸ்டா இருக்குது. நான் கேட்குறேன், கர்த்தர் பதார்த்தங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாருன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்கும், எவ்வளவு மனமா இருக்கும்,
எவ்வளவு ருசியா இருக்கும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசம். புது திராட்சை ரசம் அப்படி நல்லா இருக்காது. உடனே புளிஞ்சு உடனே திராட்சை ரசத்தை பிடிச்சா அப்படி ஒன்றும் இல்லை. நல்லா பழமையான திராட்சை ரசம் நல்லா டேஸ்டாக இருக்குது. நல்லா கிரேப் ஜூஸு, அது கிரேப் ஜூஸு நல்லா டேஸ்டாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செஞ்சிருக்கிறேன், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும். எத்தனை ஜனங்களுக்கு? நான் என்னமோ நினச்சிட்டேன் யூதர்களுக்கு மட்டும் போல அப்படி நினச்சிட்டேன். ஆபிரகாம் சந்ததியார்களுக்கு மாத்திரம் நினச்சிட்டேன். இல்லை, அப்புறம் நல்லா வாசித்து பார்த்தா கர்த்தர் வெளிச்சம் போட்டு காட்டுறாரு. நல்லா பாரு மகனே, சகல ஜனங்களுக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட எல்லா ஜனங்களுக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசித்த எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவே சேனைகளின் கர்த்தர் என்ன சொல்றாரு, யெகோவா சபையத்தை என்ன சொல்றாரு, விருந்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். விசுவாசி என்ன செய்ய, விசுவாசி, கொழுமையை விசுவாசி, பெஸ்ட விசுவாசி என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கொழுமையை விசுவாசிங்க, பெஸ்ட விசுவாசிங்க, தலை சிறந்ததை விசுவாசிங்க, முதல் தரமானதை விசுவாசிங்க. அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமே. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிச்சமானது இருந்தால் ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, அந்த ஊசி போனது, அந்த கழிச்சு கட்டினது ஏதாவது மிச்சம் கிச்சம் இருந்தால் கொடுங்கப்பா, பழசு பட்டை இருந்தால் கொடுங்கப்பா, சாப்பிட்டு போகிறோம் வயிற்றை கழுவிட்டு. எண்ணங்களை மாற்றணும், எண்ணங்களை மாற்றணும். ஒருவேளை இன்னைக்கு தாழ்ச்சியான ஒரு இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு பழைய சொரையும் பச்சை மிளகாயும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம். ஒருவேளை நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அதை சாப்பிட்டுக்கிட்டே நீங்கள் எதை விசுவாசிக்கணும்? இப்போ கொழுமையை விசுவாசிக்கணும், பெஸ்ட்டை விசுவாசிக்கணும், தலை சிறந்ததை விசுவாசிக்கணும், முதல் தரமானதை விசுவாசிக்கணும். உச்சிதமான கோதுமையினாலே அவர் உன்னை திருப்தியாக்குவார், கண்மலை தேனினாலும். ஆமென். என்ன தேனு? கண்மலை தேனு. புளிய மரத்து தேனு கிடையாது, வேப்ப மரத்து தேனு கிடையாது. புளிய மரத்தில் கட்டின தேனு புளிப்பாக இருக்கும், வேப்ப மரத்தில் கட்டின தேனு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். ஆனால் கண்மலை, மலை மேலே அந்த இடத்துல அங்கே தொங்கிக்கிட்டு இருக்கு பாருங்க, பெரிய தேன் ராட்டணும், அது சுத்தமான தேன். அதை சாப்பிட்டு அவ்வளவு டேஸ்டாக இருக்கும். கண்ணெல்லாம் தெளிவாயிருமா, கண்ணெல்லாம் மங்களான கண்ணெல்லாம் பவர் ஆயிரும், நல்லா தெரிய ஆரம்பிச்சிருமா. கர்த்தர் சொல்கிறாரு, அதைத்தான் நான் உனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன், அதைத்தான் உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், வாக்கு பண்ணியிருக்கிறேன். அதுதான் உன்னுடைய பங்கு. அப்போ விசுவாசிக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஏதோ மிச்சம் மீதி தான் பிரதர். யாரு சொன்னது? யாரு சொன்னது? எண்ணங்களை மாற்றணும், எண்ணங்களை தளர்த்தி விடணும், எண்ணங்களை விசாலமாக்கணும், எண்ணங்களை கர்த்தருக்கு நேரம் திருப்பணும், அப்படியே வார்த்தைக்கு நேரம் திருப்பணும், எண்ணங்களை கல்வாரிக்கு நேராக அப்படியே காயத்துக்கு நேராய் திருப்பணும். கர்த்தாவே, என்னுடைய பங்கு மிச்சம் மீதி கிடையாது, என்னுடைய பங்கு தாழ்ச்சி கிடையாது, என்னுடைய பங்கு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கிடையாது. என்னுடைய பங்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான், தலை சிறந்தது தான், முதல் தரமானது தான். நான் என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய சந்ததியார்களும் தலை சிறந்ததை தான் சாப்பிடுவோம். ஏன்னா நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர். சேனைகளின் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், எனக்கு விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கிறார்னா எப்படி இருக்கும்? மிச்சம் மீதியா இருக்கும். கர்த்தர் விருந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஏதோ ஏனோதானம்னா இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் பாருங்க எப்படிலாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் பிரதமரை இன்வைட் பண்ணியிருக்கிறார் தேனி மாவட்டத்துக்கு வர சொல்லி. அதுக்கு சாப்பாடு ஆயத்தப்படுத்துகிறாங்க. சாப்பாடு ஆயத்தப்படுத்தினா அடே அப்பா, அந்த சாப்பாடை செக்கிங் பண்ணுறதுக்கு செக்கிங் இன்ஸ்பெக்டர் எத்தனை பேர் நிற்கிறாங்க. அது சுத்தமான எண்ணெயா, அது என்ன அரிசி, என்ன பருப்பு, என்ன மாவு, அதை இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. ஏன்னா அதில் வேறு ஏதாவது கலந்துடக்கூடாது, வேறு ஏதாவது மிக்சிங் ஆகிடக்கூடாது. இதை கலந்து அந்த நல்ல இருக்குல்ல பெஸ்ட்டான எண்ணெய் அது இதெல்லாம் என்னென்னமோலாம் போட்டு அதை செக்கிங் பண்ணி அதை 10 பேர் சாப்பிட்டு அது கரெக்டாக இருக்கலாம் செக் பண்ணி அதுக்கு பிறகு
அவருக்கு வைக்கிறாங்க. அவர் எதை சாப்பிட்றாரோ சாப்பிடலையோ, சரி பார்க்கலான்னு போனாலும் போனது தான். அந்த மாதிரி பாருங்க, செக்கிங் பண்ணி அதெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன், சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத், அவர் ஆயத்தம் பண்ணி வச்சாருன்னா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன மாதிரி குவாலிட்டி இருக்கும் பாருங்க, என்ன மாதிரி தரமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் விசுவாசிக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு இந்த உலகத்தில் எப்பயுமே அந்த கஷ்டம்தான் பாஸ்டர், நமக்கு மிச்ச மீதி தான் பாஸ்டர், நமக்கு அந்த பிஞ்சது பீத்தது அந்த பழசு இது கழிச்சு கட்டினது தான், கிடையவே கிடையாது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். அடிக்கடி ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவரே என் கண்களை திறந்தருளும், இந்த சத்தியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க தாழ்ச்சியில் இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் இப்பயே விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசிக்க வாயை திறந்து பேச பேச எல்லாம் டோட்டலா என்ன செய்ய ஆரம்பிக்கும், மாற ஆரம்பிக்கும். ஆகவே சேனைகளின் கர்த்தர் யார் என்றால் யெகோவா சபயோத் யார் என்றால் நமக்கு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர், கொழுமையான விருந்தை, செழிப்பான விருந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். கல்வாரி சிலுவையின் மூலமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சரி, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் அதை பார்த்து இன்னைக்கு நான் முடிப்போம். அடுத்த வாரத்தில் மீதமுள்ள காரியத்தை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அன்னாள் எவ்விதமாய் ஜெபித்து அவள் பதிலை பெற்றுக்கொண்டாள். தாவீது எந்த நாமத்தினாலே கோலியாத்தோடு அவன் யுத்தத்துக்குள்ளே இறங்கினான் என்பதை குறித்தெல்லாம் இன்னும் அடுத்த வாரத்தில் அதிகமாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார், எப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 46:7. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் என்ன செய்திருக்கிறார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். இப்போ 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். உயர்ந்த அடைக்கலம், உயர்ந்த பாதுகாப்பு யாரு? சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத், அவர் உயர்ந்த அடைக்கலமானவர். எனவே நம்மை பாதுகாக்க சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை பாதுகாப்பதற்காக. ஆமே, எனக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதையா? சேனைகளின் கர்த்தர் கூட இருக்கிறார். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். அவரிடத்திலே ஆயிரமான தேவதூதர்கள் இருக்கிறார்கள், கோடி தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அந்த ஆயிரமான கோடியான தூதர்களுக்கெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டவராயிருக்கிறார், கர்த்தராயிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சேனைகளின் கர்த்தர் நம்மோடு என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகவே நாம் யார் கிடையாது, அனாதை கிடையாது. யாரோ ஒரு காரியத்தை நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக, யார்ட்டையோ ஏதோ ஒன்று வாங்கணுன்றதுக்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லி கர்த்தரை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்த கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, ஏதோ ஒன்றை அவங்ககிட்ட இருந்து வாங்கணும், நம்மளை விட அவங்க வசதியாக இருக்கிறாங்க, நம்மளை விட அவங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, ஒரு மாதிரியா பேசினா அவங்க ஏதாவது நமக்கு கொடுத்துருவாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டா இறக்கப்பட்டு ஏதோ ஒரு ஐயோ பாவம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்படின்றக்கா என்ன செய்யறது, பேசுறது. ஒரு நாள் அப்படி பேசக்கூடாது, விசுவாசமா பேசணும். கர்த்தர் தேவையை சந்திப்பார், கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்வார், கர்த்தர் எனக்கு வெற்றியை தருவார், கர்த்தர் எனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார், கர்த்தர் எனக்கு இதை சேர்ப்பார், நாங்கள் மேலே வருவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், நாங்கள் ஜெயிப்போம். ஆமே, கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். எங்களுக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அவருடைய தேவதூதர்களை கொண்டு கர்த்தர் எங்களை பாதுகாக்கிறார்.
இதுக்கு என்ன செய்ய போறீங்க, இதுக்கு என்ன பண்ண போறீங்க? எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு. அப்படி விசுவாசமா பேசும் பொழுது அபாரமான காரியத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? செய்வார். ஆகவே ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு காரியத்துக்காக கர்த்தரை அவமானப்படுத்துகிற விதமாக நாம் யார்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேச கூடாது. சேனைகளின் கர்த்தர் என்னோட என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஆமென். அவர் நாமம் யெகோவா சபயோத். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர் யெகோவா சபயோத். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் சேனைகளின் கர்த்தருக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. சேனைகளின் கர்த்தாவே, நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் அனாதைகள் அல்ல ஆண்டவரே. ஓ படைகளின் இறைவனே, நீர் எங்களை பாதுகாக்கிறீர். நீர் வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் கர்த்தாவே. பட்சித்து போடுகிறவனை கர்த்தாவே நீர் கண்டிக்கிறீர் ஆண்டவரே. விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். ஓ பெஸ்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர் ஆண்டவரை, கல்வாரி சிலுவையின் மூலமாக. தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை இந்த வேளையில் நாங்கள் உச்சரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் சேனைகளின் கர்த்தர் என்பதை அந்த இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ணும், உறுதிப்படுத்தும் விதமாய் செய்கிறீர். அதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவை உமக்கே செலுத்துகிறோம், இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக.